பாகநேரி அம்பலக்காரர்களின் தங்கையை அவர்கள் கண் முன்னாலேயே பட்டமங்கலத்து அம்பலக்காரரின் தம்பி வைரமுத்தன் இழுத்துச் சென்று விட்டான் என்று ஊரே இவர்களை கேவலமாக பேசட்டும். சபாஷ் வைரமுத்தா, சபாஷ். இப்போதுதான் நீ என் தம்பி என்பதை நிரூபித்திருக்கிறாய். என்னை பொறுத்தவரை இந்த வாளுக்கு வேலி அழிய வேண்டும். அது அவன் தங்கையின் வாழ்க்கையை அழிப்பதன் மூலமாகவும் இருக்கலாம். இழுத்து வா அவளை. வா. என்ன இது? இப்படி ஒரு கனவு? சமையல்ல என்ன மிஞ்சறதுக்கு யார் இருக்கா உன்ன தவிர? சின்னம்மா, சமையல் தயாராயிடுச்சு. சின்னம்மா, ஏன் இப்படி இருக்காங்க? சின்னம்மா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? அது ஒண்ணு இல்ல கௌதாரி, சின்னம்மாவுக்கு இந்த புகை, கார நெடி, நெருப்பு எதுவும் பழக்கம் இல்லல்ல, அதான் உடம்புக்கு ஒத்துக்கல போல இருக்கு. சின்னம்மா, நான் வேணா பெரிய சமான கூட்டிட்டு வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அசதியில் படுத்தவள் அப்படியே சற்று கண்ணயர்ந்து விட்டேன். ஒரு கெட்ட கனவு கண்டேன். அதைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அட என்ன சின்னம்மா நீங்க, இதுக்கு போய் இடிஞ்சு போவீங்க? பகல் கனவு பலிக்காதுன்னு சொல்வாங்க. என் அழைப்பை ஏற்று பாகநேரி கோவில் திருவிழாவில் கலந்து கொள்ள வந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் அமருங்கள். பரிவட்டம் கட்டி முடிந்த பிறகு விருந்து சாப்பிடுவார்கள் அல்லவா? அந்த விருந்து அது விருந்தல்ல மேன், விஷம். அம்பலக்காரர்கள் அத்தனை பேரையும் ஒரேடியாக அனுப்ப போகிற விஷம் கலந்த விருந்து. அவர்கள் உயிருக்கே உலை வைக்க போகும் மருந்து. ஏன் முருங்கா புலியாரே, தாங்கள் மட்டும் அமராமல் எதற்கு நிற்கிறீர்கள்? அமருங்கள். பாகநேரி அம்பலக்காரரான தாங்களும் தங்கள் தம்பியும் நிற்கும் போது நான் மட்டும் எப்படி அமர முடியும்? இது என்ன கேள்வி? நீங்கள் விருந்துக்கு வந்திருப்பவர்கள், நாங்கள் விருந்துக்கு அழைத்தவர்கள். அதனால் உங்கள் அனைவருக்கும் எந்த குறையும் ஏற்படாமல் உபசரிக்க வேண்டியது எங்கள் கடமை அல்லவா? அதுதானே முறை. அது எப்படி முறையாகும்? அம்பலக்காரர்கள் அனைவரும் சமம் என்பதை காட்டத்தானே இன்றைய திருவிழாவில் அனைவருக்கும் சம பரிவட்டம் கட்டினீர்கள். அதை கொண்டாடும் வகையில் ஏற்பாடு செய்ததுதானே இந்த விருந்து. அப்படி இருக்கும்போது நீங்கள் இருவர் மட்டும் இதில் கலந்து கொள்ளாமல் மற்றவர்கள் மட்டும் சாப்பிட்டால் பிறகு எப்படி இது சம விருந்தாகும்? அம்பலக்காரர்கள் அனைவரும் சமம் என்பதை நிரூபிப்பதற்காக இப்படி ஒரு பரிவட்ட விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அதற்கு பலனில்லாமல் போய்விடுமே. அம்பலக்காரர்கள் ஒற்றுமைக்காக தாங்கள் மேற்கொண்ட முயற்சி முழுமையில்லாமல் போய்விடுமே. அம்பலக்காரர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவதுதானே அழகு, அதுதானே பெருமை, அதுதானே மரியாதை. உறங்காப்புலி சொல்வதுதான் சரி என்று எனக்கும் தோன்றுகிறது பாலுக்குவேலி. இந்த விழாவை பொறுத்த வரையில் நீ இவர்களை அழைத்தவனும் அல்ல, அதை ஏற்று இவர்கள் இங்கு வந்தவர்களும் அல்ல. நீங்கள் அனைவருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அப்படித்தான் இருக்க வேண்டும். அதை நிரூபிக்கும் வகையில் நீயும் இவர்களோடு சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுவதுதான் சரி என்று எனக்கு தோன்றுகிறது. சரி,
அதுதான் உங்கள் விருப்பம் என்றால் அப்படியே செய்கிறோம். கருத்தாதப்பா, இன்னொரு நாற்காலியை கொண்டு வரச் சொல். எதற்கு இன்னொரு நாற்காலி? இங்கேதான் 2 நாற்காலிகள் இருக்கின்றதே. ஒன்றில் தாங்கள் அமருங்கள், இன்னொன்றில் தம்பியை அமரச் சொல்லுங்கள். அப்படியானால் தாங்கள் நீங்கள் வேறு. திருவிழாவிற்கே தாமதமாக நேரம் தவறிதானே வந்தேன். அதனால் எனது உணவு நேரமும் மாறிவிட்டது. நான் காலையில் சாப்பிட்டதே என் வயிறு நிரம்பி இருக்கிறது. இப்போது சாப்பிடுவதற்கு வயிற்றில் சிறிதளவு இடம் கூட இல்லை. அதனால் நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்கள். அந்த காட்சியை கண்டு நான் கண்குளிர ரசிக்கிறேன். எல்லோரும் முடிந்த பிறகு என்ன முடிந்ததற்கு பிறகா? இல்லை இல்லை, நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்ல வந்தேன். அது எப்படி முறையாகும்? நீங்களும் பட்டமங்கலத்து குடும்பத்தைச் சேர்ந்தவர் அல்லவா? நீங்களும் எங்களோடு அமர்ந்து சாப்பிடுங்கள். அதுதானே முறை, அதுதானே நியாயம், அதுதானே மரியாதை. இல்லை வாளுக்கு வேலி, உறங்காப்புலியை வற்புறுத்த வேண்டாம். அவர் அப்படித்தான். அவர் எப்போதுமே நாம் அனைவரும் ஒரு வழியில் சென்றால் அவர் மட்டும் தனி வழியில் செல்வார். அதுதான் உறங்காப்புலியின் வழக்கம். அதனால்தான் எங்கள் இல்லத்தில் சாப்பிடும் நேரத்தில் அவர் இல்லை என்றாலும் நாங்கள் கவலைப்படுவதில்லை. அவர் எப்போதுமே தனி வழியில் போகிறவர். அதனால் அவர் விருப்பப்படியே போகட்டும். நீங்கள் அமர்ந்து சாப்பிடுங்கள். சரி அதப்பா. வைரமுத்தா, என்னடா வருகிறது வருகிறது. என்ன வருகிறது? வந்துவிட்டது வந்துவிட்டது. என்னடா வந்து விட்டது? காதல் வந்து விட்டது. உனக்கு காதல் வந்து விட்டதா? ஏன் உனக்கு காதல் வரும்போது எனக்கு வரக்கூடாதா? ஏய், அவளை ஞாபகப்படுத்தாதே. அவள் வரமாட்டாள். வந்து விட்டாளே. எங்கே? அங்கே. வாமா கல்யாணி, என்ன நீ வந்திருக்கிறாய்? சமைத்தது நான். இவர்களோடு இணைந்து நானும் பரிமாறுகிறேன் அண்ணா. சரி, உன் விருப்பம். வாருங்கள். அனைவரும் உணவருந்துங்கள். அருமை அருமை. என்ன ருசி, என்ன ருசி. ஏன் ருசியாக இருக்காது? உப்பு புளி காரத்தோடு விஷத்தையும் அல்லவா கலந்திருக்கிறோ? சாப்பிடுங்கள், ருசியாகத்தான் இருக்கும்.
அம்பலக்காரர்களே, எப்படி இருக்கிறது என் தங்கையின் கைவண்ணம்? அருமை. அற்புதம், அற்புதம். இப்படி ஒரு சுவையான உணவை இதுவரை நான் சாப்பிட்டதே இல்லை. சித்ரான்னங்களில் இவ்வளவு வகையா என்று மலைப்பாக உள்ளது. அவ்வளவு ருசி. விதவிதமான வகைகளில் மிகவும் அற்புதமாக சமைத்திருக்கிறார். வகை வகையான பதார்த்தங்கள், ஆனால் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு குறை. ஒட்டுமொத்தமாக ஒரே குறை. உப்பு, புளி, மிளகாய் இவை எதிலும் இல்லாததுதான் ஒரே குறை. பட்டமங்கலத்தாரே, ஒருவேளை என் தங்கை அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை என்று நினைத்து விட்டாலோ என்னவோ? தவறாக நினைக்க வேண்டாம். என் அண்ணன் வேடிக்கைக்காக வேண்டுமென்றே கேலி பேசுகிறார். நானும் எத்தனையோ விருந்துகள் சாப்பிட்டிருக்கிறேன். ஆனால் இது தேவாமிர்தம் போல் இருக்கிறது. பொதுவாக நலபாகம் என்று சொல்வார்கள் அல்லவா? அதற்கு பதில் இதை தமயந்தி பாகம் என்றே சொல்லலாம். தமயந்தியா? வேண்டவே வேண்டாம். காரிகையை கானகத்தில் கைவிட்டு கட்டியவன் ஓடிவிட திக்கு தெரியாத காட்டில் தவித்து நின்றாளே தமயந்தி. அந்த பெயரே என் தங்கைக்கு வேண்டாம். என்ன இது? இத்தனை நேரமாகியும் ஒருவரிடம் கூட எந்த மாற்றமும் இல்லையே. விஷத்தை கலந்தானா இல்லையா? பாகநேரியாரே, தங்கள் தந்தை விஜயபாஸ்கர சேதுபதியாரும் பட்டமங்கலத்து அம்பலத்தார் ரகுபதி தேவராயரும் அம்பலக்காரர்களாக இருந்த காலத்தில் நம் அம்பலக்காரர்களின் இடையே அன்பும் ஒற்றுமையும் மிகவும் பலமாக இருந்தது. அதெல்லாம் சென்ற தலைமுறையோடு போய்விட்டது சிறுகுடி நாட்டாரே. இன்று நம் அம்பலத்துக்காரர்களிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் முளைத்து விட்டது. உண்மைதான் மேல நாட்டாரே. என்ன செய்வது? சென்ற தலைமுறையினரின் சமுதாய பார்வை தன்னலம் கருதாத பொதுநலத்தின் மேம்பாடாக மட்டுமே இருந்தது. இன்று அதெல்லாம் மாறிவிட்டது. நடுவு நாட்டாரே, இன்று நம் அம்பலக்காரர்களிடையே நிறைய கருத்து வேறுபாடுகளும் சுயநல முரண்பாடுகளும் நாளுக்கு நாள் நம்மிடையே ஒற்றுமையை குறைத்துக் கொண்டே வருகிறது. ஆனால் இப்படிப்பட்ட நிலையிலும் அனைத்து அம்பலக்காரர்களையும் ஒன்றிணைத்து சம பரிவட்டம் கட்டி அவர்களுக்கு மரியாதை தந்து அம்பலக்காரர்களின் ஒற்றுமைக்கு பாகநேரி அம்பலக்காரர் வித்திட்டு விட்டார். அதெல்லாம் இருக்கட்டும்.
விருந்து எப்படி இருந்தது அதை முதலில் சொல்லுங்கள். பாகநேரி அம்பலக்காரரின் தங்கை கல்யாணி தன் சமையல் திறமையினால் இந்த விருந்தை பிரமாதப்படுத்தி விட்டார். ஒவ்வொரு பதார்த்தமும் என்ன சுவை என்ன சுவை, ஆகா! ஆனூர் நாட்டு அம்பலக்காரரே, இதையெல்லாம் நீங்கள் சொல்லிதான் எங்களுக்கு தெரிய வேண்டுமா என்ன? விருந்தின் போது நான் உங்களை கவனித்தேன். உங்கள் இலையில் போட்ட சோறு மலை போல அல்லவா குவிந்திருந்தது. சாம்பார் காரக்குழம்பு என்று ஒவ்வொரு முறை வாங்கும் பொழுதும் சாப்பாடின் அளவு குறைந்து விடாமல் அப்படியே தானே இருந்தது. குழம்பூத்தும் கரண்டியே தெரியவில்லை என்றால் பாருங்களேன். ஆனூர் நாட்டு அம்பலக்காரர் வீட்டிலும் இப்படிதான் சாப்பிடுவீர்களோ? நீங்கள் வேறு. ஒரு முறை இவர் நாட்டிற்கு நான் போயிருந்த போது இவர் வீட்டில் சாப்பிட்டேன். அப்போதே எனக்கு புரிந்து விட்டது. என்ன புரிந்து விட்டது? பாகநேரியாரின் தங்கை கல்யாணி சமைத்தது நலபாகம் என்றால் இவருடைய மனைவி சமைத்ததோ நரகபாகம். வாயில் வைக்க முடியவில்லை. அப்படி சொல்லுங்கள். ஆனூர் நாட்டுக்காரர் எந்த விருந்துக்கு வந்தாலும் சோற்றில் பாத்தி கட்டி அடிப்பார் என்று இப்பொழுதுதான் புரிகிறது. சரி, தாம்பூலம் எடுத்துக்கோ. என்ன இது? யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லையே. விருந்தில் விஷம் கலந்தார்களா இல்லையா? இப்படி அத்தனை அம்பலக்காரர்களும் ஓரிடத்தில் கூடி விருந்துண்டு மகிழ்ந்திருப்பதை பார்க்கும்போது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்கு ஏற்பாடு செய்த பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியை நிச்சயம் பாராட்டத்தான் வேண்டும். ஏன் சிரிக்கிறாய் வல்லத்தரையா? வெள்ளை ஐயருக்கு பட்டமங்கலத்தை விட பாகநேரி மீதுதான் எப்போதுமே பாசம் அதிகம். அதை மீண்டும் மீண்டும் வெள்ளை ஐயர் எனக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அதனால் தான் சிரிப்பு வந்துவிட்டது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை வல்லத்தரையா. என்னை பொறுத்தவரை நான் உங்கள் அனைவருடனும் வேறுபாடின்றி பழகி வருபவன். குறுநில மன்னன், அம்பலக்காரர், பாளையக்காரர் என்ற பேதமெல்லாம் எனக்கு கிடையாது. ஒளிவு மறைவின்றி உண்மையை பேச வேண்டும் என்று நினைப்பவன் நான். அதே வேளையில் இந்த வாளுக்கு வேலி செய்தது மிகப்பெரிய சாதனை. அதை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். கோவில் திருவிழாவை நல்லெண்ண நோக்கத்தோடு நல்லபடியாக நடத்தி முடித்த பாகநேரி அம்பலக்காரரை பாராட்ட வேண்டும் என்று தோன்றியது. பாராட்டினேன். அதைத்தான் நானும் சொல்கிறேன். அம்பலக்காரர்களின் ஒற்றுமையை அந்த பரங்கியர்களுக்கு பறைசாற்றப் போகும் கோயில் திருவிழா என்பதால் என் தனிப்பட்ட பகையை மறந்து இந்த திருவிழாவில் கலந்து கொண்டேன். என்னை பாராட்ட வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையே. அதனால்தான் பாகநேரி மீது உங்களுக்கு பாசம் அதிகம் என்று சொன்னேன். வல்லத்தரையா, இந்த பேச்செல்லாம் இப்போது எதற்கு? இது விவாதத்திற்கான இடம் அல்ல. வெள்ளை ஐயரே, வாருங்கள், தாம்பூலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மாமா, இங்கேயே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? அது வந்து என்ன, பட்டமங்கலத்திற்கு புறப்படும் உத்தேசம் இல்லையா? போக வேண்டும், பட்டமங்கலம் போக வேண்டும். வைரமுத்தனை தேடியா இங்கு வந்தீர்? ஆமாம், வைரமுத்தனை தேடித்தான் நான் இங்கு வந்தேன். அவன் தான் இங்கு இல்லை. ஆமாம், அவன் இங்கு இல்லை. என்னவாயிற்று உங்களுக்கு? நானும் உங்களை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். விருந்து மண்டபத்தில் நுழைந்ததிலிருந்து உங்கள் நடவடிக்கைகளே சரியில்லை. இல்லையே, அதெல்லாம் ஒன்றுமில்லையே. சரி, வைரமுத்தனை எங்காவது பார்த்தீர்களா? பார்க்கவில்லையே. பார்க்கவில்லை? ஆமாம். வைரமுத்தன் எங்கே போயிருப்பான்? இது மறுபடியும் என்னிடம் வரும் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. இனி நிரந்தரமாக இது உன் கழுத்தில் தான் தவழப் போகிறது. இது ஒரு சாதாரண சங்கிலி அல்ல கல்யாணி. நான் உன் கழுத்தில் அணிவித்த தாலி, நம் காதலின் அடையாள சின்னம்.
கல்யாணி, என்னவாயிற்று கல்யாணி? ஏன் கண் கலங்குகிறாய்? பயமாக இருக்கிறது. என்ன பயம்? நாம் ஆசைப்படுவது போல் நம் காதல் கல்யாணத்தில் நிறைவு பெற வேண்டுமே. பாகநேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் இடையே நெடுங்காலமாக புகைந்து கொண்டிருக்கும் நெருப்பு நம் காதலை எரித்து விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. நீ இப்படி நினைத்து பயப்படுகிறாய். நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நம் இரு நாடுகளுக்கிடையிலே புகைந்து கொண்டிருக்கும் பகையை நம் கல்யாணம் என்ற உறவை கொண்டு அணைக்க வேண்டும். நம் இரு நாடுகளுக்கிடையே மீண்டும் அன்பு மலர நாம் இருவரும் ஒரு பாலமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னுடைய விருப்பமும் அதுதான். ஆனால் நான் எதிர்பார்ப்பது போல் இல்லாமல் விரும்பத்தகாத ஒரு பேராபத்திற்கு நம் காதல் வித்திட்டு விடுமோ என்று எனக்குள் ஓர் அச்சம். ஒவ்வொரு காதலர்களுமே தங்கள் காதல் கல்யாணத்தில் முடியும் என்ற நம்பிக்கையில்தான் தங்கள் காதலை தொடங்குவார்கள். அதற்கு பின்பு பிரச்சனைகள் வரும், அதை அவர்கள் எதிர்கொள்வார்கள். ஆனால் நாமோ அதற்கு நேர் எதிராக பிரச்சனையோடு தான் காதலை ஆரம்பித்திருக்கிறோம். நான் பாகநேரிக்குள் வந்தபோது என்னுள் இருந்த நோக்கம் வேறு. என் அண்ணன் வல்லத்தரையன் பாகநேரி கோயில் திருவிழாவிற்கு கலந்து கொள்ள வரும்போது அவருக்கு ஏதேனும் பிரச்சனை வந்துவிடுமோ, இல்லை அதற்கான சூழ்நிலைகள் ஏதேனும் நிலவுகிறதா என்று வேவு பார்ப்பதற்காக ஒரு ஒற்றனாகத்தான் நான் பாகநேரிக்குள் நுழைந்தேன். உன்னை இங்கு நான் சந்திப்பேன் என்றோ நமக்குள் காதல் மலரும் என்றோ எதிர்பார்த்து இங்கு வரவில்லை. ஏதோ விட்ட குறை தொட்ட குறை, நாம் இன்று ஒன்று சேர்ந்து விட்டோம். நினைத்து பார்த்தால் எனக்கும் கூட ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. நான் பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கவேலியின் தங்கை என்பதால் இவ்வூரில் உள்ள அனைத்து ஆண்களும் சற்று பயத்தோடுதான் என்னை பார்ப்பார்கள். முதல் முறையாக சிறிதும் பயமில்லாமல் என்னை பார்த்த முதல் ஆண்மகன் நீங்கள்தான். என்னை நீங்கள் பார்த்த அந்த முதல் பார்வையிலேயே என்னை நான் உங்களிடம் பறிகொடுத்து விட்டேன். குளத்தில் விழுந்த என்னை நீங்கள் தொட்டு தூக்கி காப்பாற்றினீர்கள். அந்த வகையில் என் உடலை தொட்ட முதல் ஆண்மகனும் நீங்களாகிவிட்டீர்கள். இனி நீங்கள் இல்லாத வாழ்வை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏன் கலங்குகிறாய் கல்யாணி? எதுவாயினும் எதிர்த்து நிற்கும் உள்ள வலிமை கொண்டவர்கள் தான் நாம் இருவரும். நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நிச்சயம் நமக்கு சுமூகமான முடிவுதான் கிடைக்கும். விரைவில் நம் திருமணம் முடிந்து இந்த பாகநேரிக்காரி என் பட்டுமங்கலத்துக்காரியாக மாற வேண்டும். நமக்கு திருமணம் முடிந்தாலும் இந்த பாகநேரிக்காரி என்றும் பாகநேரிக்காரியாகத்தான் இருப்பேன். என்ன சொல்கிறாய் கல்யாணி? நீ பிறந்த இடம் பாகநேரியாக இருந்தாலும் நீ திருமணமாகி புகப்போகும் இடம் பட்டமங்கலம் தானே? அதுதானே நடைமுறை. மற்ற பெண்களுக்கு வேண்டுமானால் பிறந்த இடம் ஒன்று, புகுந்த இடம் மற்றொன்று என்று இரு இடம் இருக்கலாம். ஆனால் இந்த கல்யாணிக்கு ஒரே இடம்தான். அது என் அண்ணன் வாளுக்கவேலி இருக்கும் இடம்தான். உங்கள் மேல் நான் கொண்டிருக்கும் காதலை விட மேலானது என் அண்ணன் மேல் நான் வைத்திருக்கும் பாசம். என் முன்னால் காதலா பாசமா என்று ஒரு கேள்வி எழுந்தால் உங்கள் காதலுக்காக ஒருபோதும் என் அண்ணனை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். அவர் சம்மதம் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன். கவலைப்படாதே கல்யாணி. உன் அண்ணன் வாளுக்கவேலியின் மனப்பூர்வமான சம்மதத்தோடுதான் நான் உன்னை கரம் பிடிப்பேன். நீ உன் அண்ணன் மீது வைத்திருக்கும் பாசம் என்னை பிரமிக்க வைக்கிறது. அதே நேரத்தில் இவ்வளவு நேரமாக நம் காதலை பற்றி உயர்வாக பேசிய நீ அதை குறைத்து மதிப்பிட்டு விட்டதுதான் சற்று வேதனையாக இருக்கிறது. தவறாக நினைத்து விடாதீர்கள். ஒன்றை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். ஒருவேளை என் அண்ணன் வாளுக்கவேலி நம் காதலுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் நான் கடைசி வரை கன்னியாகவே இருப்பேனே தவிர வேறு ஒருவரை ஒருபோதும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். என் அண்ணன் வாளுக்கவேலியே என்னை கட்டாயப்படுத்தினாலும் அவர் உடைவாளுக்கு என் கழுத்தை நீட்டுவேனே தவிர இந்த வைரமுத்தனை தவிர வேறு ஒரு ஆண் மகனுக்கு என் கழுத்தை நீட்ட மாட்டேன்.
யாரு நீங்க? யாரு என்ன இங்க அழைச்சிட்டு வந்தது? நீங்கெல்லாம் யாரு? முதலில் நீ யார் என்று சொல். நான் மூக்கையன், சமயக்காரன். பாகநேரிக்கு எதற்காக வந்தாய்? பாகநேரி அம்பலக்காரரு வாளுக்கு வேலி ஐயா நடத்துற திருவிழாவுக்கு சமைக்கிறதுக்காக வந்தேன். சமையல் செய்வதற்காக வந்தாயா இல்லை வேறு எதற்காகவாது வந்தாய்? இது என்ன கேள்வி? சமைக்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன். அது சரி, ஆனால் சமையலில் என்ன கலக்க வந்தாய்? சமையல்ல உப்பு புளி மிளகாத்தூள் தான் கலப்பாங்க. அது அன்போடு சமைப்பவர்களுக்கு. உன்னை போல் வஞ்சத்தை மனதில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் நஞ்சைத்தானடா கலப்பார்கள். இது என்ன தெரியுமா? தெரியலையே. விஷம். இது யாரிடம் இருந்தது தெரியுமா? உன்னிடம். நான் உன்னிடம் ஒருவேளை சாப்பாட்டிற்காக எடுபிடி வேலை செய்ய வந்தவன் என்று நினைத்தாயா? உன் நயவஞ்சக வேலையை வேவு பார்க்க வந்தவன். உனக்கே தெரியாமல் உன்னிடம் இருந்த விஷத்தை பறித்து உன் சதியை முறியடித்தவன். நான் மட்டும் உன்னை கையும் களவுமாக பிடித்து கட்டி போடாமல் வைத்திருந்தால் இந்நேரம் பாகநேரியையே மயான காடாக மாற்றி இருப்பாய். மூக்கையா, இனி உன்னால் எதையும் மறைக்க முடியாது. உண்மையை சொல். நீங்க யாரு? ஊமைத்துறை. வீரபாண்டிய கட்டபொம்மனின் அருமை தம்பி ஊமைத்துறை. இவன் யார் என்று பார்க்கிறாயா? செவத்தையா, என் அன்பு தம்பி. எங்கள் அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மர் மறைந்தாலும் இன்னும் எங்கள் இருவர் மூலம் அவர் கொள்கைகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உண்மையை சொல். யார் சொல்லி விஷத்தை கலக்க முன்வந்தாய்? அது வந்து நீயாக இதை செய்திருக்க மாட்டாய் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் கேட்கிறேன், உண்மையை சொல். ஐயா, அத சொன்னா நான் உயிரோட இருக்க முடியாதுங்களே. நீ சொல்லாவிட்டால் இங்கிருந்து உயிரோடு திரும்ப முடியாது. உண்மையை சொல். இல்ல, நான் சொல்ல மாட்டேன். அண்ணா, இவனை இப்படியெல்லாம் விசாரித்தால் உண்மையை சொல்ல மாட்டான். தர வேண்டியதை தந்தால்தான் பெற வேண்டியதை பெற முடியும். வேண்டாங்கய்யா, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கய்யா. என்ன விட்டுருங்கய்யா. நாங்கள் ஒவ்வொருவரும் எதற்காக இப்படி எங்கள் நாட்டை துறந்து காட்டிலும் மலையிலும் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியுமா? இந்த நாடு சுதந்திர நாடாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அதற்கு இடையூறாக யார் வந்தாலும் சரி, அவர்களை விட்டு வைக்க மாட்டோம். அதிலும் கையூட்டு பெற்றுக்கொண்டு அம்பலக்காரர்கள் அனைவரையும் கொல்ல முயன்ற உன்னை உயிரோடு விடமாட்டேன். உயிர் மீது ஆசை இருந்தால் ஒழுங்காக உண்மையை சொல்லிவிடு. உனக்கு எந்த ஆபத்தும் நேராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். உண்மையை சொல். நீ உண்மையை சொல்ல மாட்டாய் என்பது நன்றாக தெரிகிறது.
நீ சொல்லவில்லை என்றாலும் உனக்கு தரப்போகும் தண்டனையை நான் முன்னதாகவே சொல்லுகிறேன். பக்கத்தில் நிறைய பாக்கு மரங்கள் இருக்கின்றன. அங்கு 2 மரங்களை ஒன்றாக சேர்த்து அவற்றில் உன் 2 கால்களை இழுத்து கட்டி அந்த மரங்களை பிரியும்படி செய்தால் உன் உடல் 2 கூறாக பிளவுபட்டுவிடும். அப்படி உடல் கிழிந்துதான் நீ சாக வேண்டும் என்று உனக்கு விதி இருந்தால் அதை மாற்றவா முடியும்? செவத்தையா, இனி வேறு வழியில்லை. இவனை கொண்டு போ. ஆறுமுகம், வீரையா, இவனை கொண்டு செல்லுங்கள். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சொல்லிடுறேன், எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். சொல். இந்த விஷயத்தை என்கிட்ட கொடுத்து சாப்பாட்டுல கலக்க சொன்னது அம்பலக்காரர்களே, நீங்கள் அனைவரும் என் அழைப்பை ஏற்று இவ்வளவு தூரம் வந்து பாகனேரி பரிவட்ட நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாகனேரியாரே, எத்தனை முறைதான் நன்றி சொல்வீர்கள்? இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்ததற்காக நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நானும் என் வாழ்வில் எத்தனையோ திருவிழாக்களை கண்டிருக்கிறேன். ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் இங்கு நடத்தியது போல் எப்போதும் எங்கும் நான் பார்த்ததில்லை. அப்படி சொல்லுங்கள். மேள தாளங்கள் என்ன, சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் என்ன, அனைத்திற்கும் மேலாக எல்லா அம்பலக்காரர்களுக்கும் சமமாக பரிவட்டம் கட்டி சிறப்பித்ததென்ன? அதை தவிர அந்த விருந்து, அதை சொல்லாமல் விட்டு விட்டீர்களே. அடடடடா, எத்தனை வகையான சித்திரானங்கள், எத்தனை வகையான காய்கறிகள். அது மட்டுமா, அந்த பாயசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் கூட இத்தனை வகை உள்ளது என்று பாகனேரிக்கு வந்த பிறகுதான் தெரிந்தது. குறிப்பாக அந்த பலாப்பழ பாயசத்தை குடித்து ஐயோ எனக்கு ஆயசம் ஆகிவிட்டது. போதும் போதும், அம்பலக்காரர்கள் புறப்பட ஆயத்தமாயிருக்கிறார்கள். இவர் இதை பற்றி பேச ஆரம்பித்தால் சாப்பிட்ட நேரத்தை விட சாப்பாட்டை வர்ணிக்கும் நேரம்தான் அதிகமாக இருக்கும். நாங்கள் ஊர் போய் சேர வேண்டாமா? திருவிழாவில் கலந்து கொண்ட அனைத்து அம்பலக்காரர்களுக்கும் பாகனேரியின் சார்பாக ஒரு நினைவு பரிசினை நான் வழங்க ஆசைப்படுகிறேன். தயவு செய்து நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிறுகுடி நாட்டாரே, என்னுடைய சிறு பரிசாக இந்த அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது என்ன பாகனேரியாரே? தாம்பூலம் தருவது என்ற முறையில் ஒரு பை தந்து விசேஷத்திற்கு வந்தவர்களை வழி அனுப்புவார்கள். ஆனால் நீங்களோ ஒரு பெட்டியே தந்து விட்டீர்களே. இதற்குள் என்ன இருக்கிறது? திறந்துதான் பாருங்களேன். அடடா பாகனேரியாரே, இதில் கூட தாங்கள் தங்கள் தனித்தன்மையான அன்பை வெளிப்படுத்தி விட்டீர்கள். நான் சிறுகுடி சென்றவுடனே என் அன்பு காணிக்கையாக சில பொருட்களை உங்களுக்கு அனுப்புவேன்.
அதை கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பாகத் தருவதை அதே அன்போடு ஏற்றுக்கொள்வேன். பாகனேரியாரே, இனி எமது நாடும் உமது நாடும் இரண்டுமே நட்பு நாடுகள். என்னால் இயன்றவரை நமது உறவை வலுப்படுத்த இரு நாடுகளில் இருந்தும் பெண்ணை கொடுப்பதும் பெண்ணை எடுப்பதுமாக உறவு முறையை பலப்படுத்துவேன். அதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே ஆகட்டும். வருகிறோம். வாருங்கள், வாருங்கள். வருகிறோம், வருகிறோம், வருகிறோம். வைரமுத்தா, வல்லத்தரையன் எங்கே? வா வல்லத்தரையா, உன்னைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். பட்டமங்கலத்தாரே, எத்தனை அம்பலக்காரர்கள் என் அழைப்பை ஏற்று பாகனேரிக்கு வருகை தந்ததை நான் பெரிதாக நினைக்கவில்லை. ஆனால் நீ உன் தம்பியோடு வந்திருக்கிறாயே, இதைத்தான் இந்த பரிவட்ட நிகழ்ச்சியின் மிகப்பெரிய சிறப்பாக நான் கருதுகிறேன். என் நன்றியை எத்தகைய வார்த்தைகளால் வெளிப்படுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை. வல்லத்தரையா, இங்கு வந்த ஒவ்வொருவரும் அதைத் தருகிறேன், இதைத் தருகிறேன் என்று ஏதேதோ சொன்னார்கள். அதை எதையுமே நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உன்னிடமிருந்து நான் ஒன்றை பெரிதும் எதிர்பார்க்கிறேன். என்றும் மாறாத அன்பு. அதற்கு அடையாளமாக இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள். போதும். இதற்கு மேலும் இந்த போலி நாடகத்தை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. வாளுக்கு வேலி, நீ நடத்தும் பரிவட்ட நிகழ்ச்சிக்கு வந்து நீ அளித்த விருந்தில் பங்கு கொண்டதால் நான் உனக்கு நண்பனாகிவிட்டேன் என்று கனவு காணாதே. இந்த வல்லத்தரையன் எப்போதும் வாளுக்கு வேலிக்கு எதிரிதான். பட்டமங்கலம் பாகனேரிக்கு பகை நாடுதான். அண்ணா, என்ன இது? ஏன் வைரமுத்தா, இங்கு ஒரு நாள் இங்கு வந்து விட்டதால் இதற்கு முன் நடந்த எல்லாமே மாறிவிட்டது என்று நினைத்து விட்டாயா? இவர்களோடு உறவு கொண்டு விடலாம் என்று தீர்மானித்து விட்டாயா? நம் அம்மா சொன்ன ஒரே காரணத்தால் தான் நான் இங்கு வந்தேனே தவிர விருப்பப்பட்டு வந்து கலந்து கொள்ளவில்லை. எப்படியோ இருக்கட்டும். அதற்காக புறப்படும் நேரத்தில் இதையெல்லாம் பேச வேண்டுமா? பேசத்தான் வேண்டும் மாமா, பேசத்தான் வேண்டும். இதை காரணமாக கொண்டு நாம் உறவாகிவிட்டோம், பங்காளியாகிவிட்டோம் என்றெல்லாம் இந்த பாகனேரிக்காரர்கள் நினைத்துவிடக் கூடாது அல்லவா? நீ பாகனேரியை வெறுக்கும் அளவிற்கு எதுவும் நடந்துவிடவில்லை வல்லத்தரையா. ஏன் நடக்கவில்லை? எதுவும் தெரியாதவர் போல் பேசுகிறீர்களே. என் தந்தையை இவன் தந்தை அநியாயமாக கொன்றாரே, அது உங்களுக்கு தெரியாதா? அது நிரூபிக்கப்படவில்லை வல்லத்தரையா. அதன் உண்மை தெரியும் வரை நாம் அவசரப்பட்டு இப்படி வஞ்சத்தை வார்த்தைகளாக உதித்துவிடக் கூடாது. நீங்கள் அப்படித்தான் பேசுவீர்கள் வெள்ளையரே. ஆனால் நிரூபணம் என்பதெல்லாம் சட்டத்திற்கு தான் தேவை. நான் அறிந்த ஒரே சட்டம் என் தாய்தான்.
அவர் சொல்வதுதான் எனக்கு சட்டம், சம்பிரதாயம், வேத வாக்கு. பாகநேரி மீது உங்களுக்கு நிறைய விசுவாசம் இருக்கலாம், ஆனால் என் தாய் மீது எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர் அவர்தான். அவருக்குத்தான் அது தெரியும். அவரால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். ஒரு தாயின் வேதனை இந்த மகனுக்கு மட்டும்தான் புரியும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வெகு நாட்கள் ஆகும். வைரமுத்தா, போகலாம் வா. இன்னும் ஏன் நிற்கிறாய்? பாகநேரியை விட்டு வர மனம் வரவில்லையா? வாளுக்கு வேலியை சந்திக்க நான் வாளோடு வர வேண்டிய நேரம் இருக்கிறது. அப்போது மீண்டும் வரலாம். புறப்படு. அக்னிதுரை அவர்களே, வணக்கம். உறங்கா புலியாரே, உடனே உங்களை வந்து பார்க்கும்படி நீங்கள் சொன்னதாக தகவல் வந்தது. அனைத்து வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஓடோடி வந்தேன். சொல்லுங்கள் துரை, என்ன விஷயம்? அத்தனை அம்பலக்காரர்களையும் ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கு நான் போட்ட திட்டம் எப்படி தோல்வியுற்றது? எனக்கு என்ன தெரியும் துரை அவர்களே? நமக்கு சாதகமாக ஒரு சமையல்காரனை ஏற்பாடு செய்து தர சொன்னீர்கள், செய்து தந்தேன். விருந்தில் விஷத்தை கலக்கச் சொல்லி நீங்கள் கொடுத்த விஷத்தையும் அவனிடம் கொடுத்து விட்டேன். மற்றபடி உங்களின் முழுமையான திட்டம் என்ன என்பது பற்றியோ, அதை யார் எவ்விதம் செயல்படுத்த போகிறார்கள் என்ற விவரமோ எனக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் போட்ட திட்டம் தோல்வியுற்றது என்பது கூட இப்போது நீங்கள் சொல்லித்தான் எனக்கே தெரிய வந்தது. நாம் போட்ட திட்டம் தோல்வி அடைந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? நம்மில் யாரோ ஒருத்தன் விருந்தில் விஷம் கலக்கப் போகும் செய்தியை அந்த வாளுக்கு வேலியிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அது யார் ஜம்புலிங்கம்? என்னை கேட்டால் நீங்களும் தான் இந்த திட்டத்தில் பங்கேற்றிருக்கிறீர்கள். அதனால் உங்களை சந்தேகப்பட முடியுமா? ஜம்புலிங்கம், யாரிடம் என்ன பேசுகிறாய்? நான் அம்பலக்காரன் பரம்பரை. ஒரு முடிவெடுத்து விட்டால் அதிலிருந்து சிறிதும் விலக மாட்டேன். அது மட்டுமின்றி அந்த வாளுக்கு வேலியின் ஜன்ம பகைவன். அவனை அழிக்க காத்திருக்கிறேனே தவிர அவனை காக்க ஒருபோதும் நினைக்க மாட்டேன். எனக்கு உன் மீதுதான் சந்தேகம். உண்மையைச் சொல். அக்னிதுரைக்கு வேண்டப்பட்டவன் போல் இங்கு நடந்து கொண்டு அங்கு பாகநேரியில் வாளுக்கு வேலிக்கும் ஒற்று வேலை பார்க்கிறாயா? நீ பாகநேரி திருவிழாவிற்கு வந்தபோதே எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. நிச்சயம் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று. சொல், நீதானே எங்கள் திட்டத்தை வாளுக்கு வேலியிடம் சொன்னாய்? என்ன உறங்கா புலி, கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என் மீது பழி போட்டு கர்னலிடம் கோர்த்து விடுகிறாயா? உன்னை போல் இரட்டை வேடம் போடுபவன் அல்ல இந்த ஜம்புலிங்கம். கூடவே இருந்து கழுத்தறுக்கும் புத்தி உனக்குத்தான் உண்டு. அங்கு வல்லத்தரையனோடும் இருக்கிறாய், இங்கு அக்னிதுரையுடனும் இருக்கிறாய். உன்னை போன்று நிறம் மாறும் பச்சோந்தி நான் கிடையாது. யாரை பார்த்து பச்சோந்தி என்கிறாய்? ஏன் இப்படி ஒருவர் மற்றொருவர் மீது சேற்றை பூசுவதாக நினைத்துக் கொண்டு உங்கள் மீது நீங்களே பூசிக்கொள்கிறீர்கள்? விருந்தில் விஷத்தை கலப்பதற்காக நாம் அனுப்பி வைத்த சமையல்காரனை ஊமை துறையின் தம்பி செவத்தையா அங்கிருந்து அவனை கடத்தி
ஊமைத்துறையின் இருப்பிடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறான். அவனை மிரட்டி உண்மையை வர முயற்சி செய்திருக்கிறான். துரை அவர்களே, அந்த சமையல்காரன் நம்மை காட்டி கொடுத்து விட்டானா? அந்த சமையல்காரன் உண்மையை ஊமைத்துறையிடம் சொல்ல போகும் வேளையில் ஊமைத்துறையின் இருப்பிடத்தை கண்டுபிடிப்பதற்காக என்னால் தனிப்பட்ட முறையில் அனுப்பி வைக்கப்பட்ட ஒற்றன் அங்கு சென்றிருக்கிறான். அவனை கொன்றும் இருக்கிறான். அப்பாடா, ஒரே கல்லில் 2 மாங்காய். நீங்கள் அனுப்பிய ஒற்றன் நம்மை காட்டி கொடுக்க இருந்த அந்த சமையல்காரனையும் கொன்று விட்டான். அந்த ஊமைத்துறை இருக்கும் இடத்தையும் கண்டுபிடித்து விட்டான். துரையவர்களே, இனி தாமதிக்க வேண்டாம். உடனடியாக பிரிட்டிஷ் படையை அனுப்பி அந்த ஊமைத்துறையை கைது செய்ய உத்தரவிடுங்கள். அது நடக்காது ஜம்புலிங்கம். ஏன்? நான் அனுப்பிய ஒற்றனை ஊமைத்துறையின் தம்பி சவத்தையா கொன்று விட்டான். ஊமைத்துறை இருக்கும் இடத்தை பற்றிய ரகசியம் அவனோடு சேர்ந்து அழிந்து விட்டது. அடடா, கைக்கு எட்டியது வாய் கெட்டவில்லையே. ஆனால் ஒன்று நல்ல வேளை, அந்த சமையற்காரன் இறந்தான். இல்லாவிட்டால் நானும் உறங்கா புலியும் அல்லவா அந்த வாளுக்கு வேலியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருந்திருக்கும். அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. விஷயம் தெரிந்தால் மட்டும் அந்த வாளுக்கு வேலியால் என்னை என்ன செய்து விட முடியும்? உறங்கா புலி, நாம் விஷம் வைத்தது வாளுக்கு வேலிக்கு மட்டுமல்ல, அந்த வல்லத்தரையனுக்கும் சேர்த்துத்தான். அதை நினைவில் வைத்துக்கொள். இப்பொழுது நமக்கு சவாலாக இருப்பது மருது சகோதரர்களின் பாதுகாப்பு வலயத்திற்குள் பதுங்கி இருக்கும் ஊமைத்துறைதான். அவன் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஊமைத்துறையின் இருப்பிடத்தை நான் அனுப்பிய ஒற்றன் கண்டுபிடித்தும் நமக்கு பயனில்லாமல் போய்விட்டது. இதிலிருந்து எனக்கு என்ன சந்தேகம் ஏற்படுகிறது என்றால், அவர்களின் நடவடிக்கைகள் என்னவென்பதை அறிந்து கொள்ள உங்களை போன்ற ஆட்களை நான் வைத்திருப்பது போல் எனது நடவடிக்கைகள் என்னவென்பதை கண்காணித்து சொல்வதற்கு அவர்களும் நம்மிடையே ஆட்களை நியமித்திருக்கிறார்கள். அது யார் யார் என்பதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். அது யார் என்று உங்களுக்கு தெரியாதா? யார்? வெள்ளை ஐயர். அவர்தான் அம்பலக்காரர்களுக்காக ஒற்றனாக செயல்படுகிறார். நோ உறங்காப்புலி, வெள்ளை ஐயர் அனைவருக்கும் சமமானவர். அம்பலக்காரர்களை பற்றி எந்த விவரமும் அவர் இங்கு வந்து சொல்வதில்லை. அதே போல் என்னை பற்றிய எந்த செய்தியையும் அவர் அங்கு சென்று சொல்ல வாய்ப்பே இல்லை. காரணம், எந்த ரகசியத்தையும் நான் அவரிடம் பகிர்ந்து கொள்வதே இல்லை. தன் பெயருக்கு தகுந்தாற்போல் வெள்ளை ஐயர் வெள்ளை உள்ளம் படைத்தவர். அப்படியானால் கருப்பாக இருக்கும் நாங்கள் கயவர்களா? அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அதை விடுங்கள். இப்போது இருக்கும் சூழ்நிலையில் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் அதை சொல்லுங்கள் துரை அவர்களே. யோசிக்க வேண்டும். மூளைக்கு சற்று நேரம் கொடுக்க வேண்டும். இனியாவது நாம் எச்சரிக்கையாக அடியெடுத்து வைக்க வேண்டும். நம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்பதை நான் யோசித்து பிறகு சொல்கிறேன். இப்பொழுது நீங்கள் இருவரும் புறப்படுங்கள். நான் தனிமையில் இருக்க வேண்டும். I want to be alone. வா வாளுக்கு வேலி, உனக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பேசிக் கொண்டபடி பாகநேரி திருவிழாவில் அனைத்து அம்பலக்காரர்களுக்கும் பரிவட்டம் கட்டும் நிகழ்ச்சியை சிறப்பாக செய்துவிட்டார். ஆனால் அதன் மூலம் நாம் எதிர்பார்த்த அம்பலக்காரர்களுக்குள் ஒற்றுமை என்ற உயர்ந்த நோக்கத்தையே சிதறடித்து அத்தனை பேரையும் கொல்வதற்கு அங்கு சதி நடந்து விட்டது. அதை உங்கள் தம்பி செவத்தையாதான் கண்டுபிடித்து
அப்படிப்பட்ட விபரீதம் நடக்காமல் காப்பாற்றினார். அவர்கள் நோக்கம் மட்டும் நிறைவேறியிருந்தால் பாகநேரிக்கு என்றென்றும் அழியாத களங்கம் நேர்ந்திருக்கும். நீ சொல்வது உண்மைதான். அதில் சம்பந்தப்பட்டவனை எங்கு கொண்டு வந்து விட்டான் செவத்தையா? யார் இந்த சதி செயலுக்கு தூண்டியது என்ற உண்மையை அவன் சொல்லும் வேளையில் வேறொருவன் அவனை கொன்றுவிட்டான். அவனை கொன்றவனை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட போது அவனையே கொல்லும் நிலைமை ஏற்பட்டுவிட்டது. அவர்கள் இருவரது சடலமும் இங்குதான் இருக்கிறது. வந்து பார். வீரனே. ஐயா. சரி. இவன் யார் என்று தெரிகிறதா? தெரியவில்லை. இவனை இதற்கு முன் பார்த்ததில்லை. இவனாவது யார் என்று தெரிகிறதா? நன்றாக தெரிகிறது. நலபாகம் செய்கிறேன் என்று தற்பெருமை பேசி வந்த சமையல்காரன் இவன். நஞ்சு கலந்த பாகத்தை செய்துவிட்டு நலபாகம் செய்ய வந்திருக்கிறேன் என்று பொய் சொல்லி இருக்கிறான். இப்படிப்பட்டவன் எப்படி உன்னிடம் வந்து சேர்ந்தான் வாளுக்கு வேலை? எங்கள் கணக்கு பிள்ளைதான் அழைத்து வந்தார். ஒருவேளை நடந்த சதியில் கணக்கு பிள்ளைக்கும் பங்கிருக்குமோ? அவர் உன்னை ஏமாற்றி இருப்பாரோ? இல்லை இல்லை, அவர் என் தந்தையார் காலத்திலிருந்து இங்கு இருப்பவர். மிகவும் நம்பிக்கையானவர். இந்த மூக்கையனும் ஆரம்ப காலத்தில் உண்மையானவனாகத்தான் இருந்திருக்கிறான். இவன்தான் பாகநேரி திருவிழாவில் சமையல் செய்ய போகிறான் என்பதை அறிந்த அக்னியு இவனை விலை பேசி இருக்கிறான். பணங்காசுக்கு மயங்காத இவன் அக்னியுவின் திட்டத்திற்கு ஒத்துழைக்க மறுத்திருக்கிறான். ஆனால் அக்னியு இவனை மிரட்டி எனது கட்டளைக்கு கட்டுப்படவில்லை என்றால் நீ உயிரோடு இருக்க முடியாது என்று பயமுறுத்தி இருக்கிறான். உயிருக்கு பயந்துதான் பாவம் இந்த மூக்கையன் அந்த சதிச் செயலுக்கு உடன்பட்டிருக்கிறான். ஆனால் என்று அவன் உயிரே போய்விட்டது. துரோகிக்கு சரியான தண்டனை. இவ்வளவு கட்டுப்பாட்டையும் மீறி இந்த மூக்கையன் இங்குதான் இருக்கிறான் என்பதை அறிந்து எவனோ ஒருவன் இங்கேயே வந்து இவனை கொன்றிருக்கிறான் என்பது எப்படி சாத்தியம்? அதைத்தான் நாங்களும் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆங்கிலேயர் நடமாட்டத்தை கண்டுபிடிக்க நாம் சில ஆட்களை நியமித்திருப்பது போல் நம்முடைய நடமாட்டத்தை கண்டுபிடிக்க ஆங்கிலேயர்களும் பல ஆட்களை நியமித்திருக்கிறார்கள். அதில் ஒருவன் தான் இங்கேயே வந்து நம் மறைவிடத்தை அறிந்திருக்கிறான். நம்மிடமிருந்த பணைய கைதியையும் கொன்றிருக்கிறான். அவனை எப்படியாவது உயிரோடு பிடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நானும் அவனை துரத்தி கொண்டு சென்றேன். ஆனால் அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்ததும் எங்கே அவன் நம் எல்லையை கடந்து சென்று விடுவானோ என்ற அச்சம் எனக்கு ஏற்பட்டுவிட்டது. இவன் உயிரோடு இங்கிருந்து தப்பித்து விட்டால் இவன் நம்மை பற்றிய ரகசியத்தை நிச்சயம் அந்த அக்னியுவிடம் சொல்லிவிடுவான். அதன் பின் மருது சகோதரர்கள் இதை போன்று வேறு ஒரு மறைவிடத்தை நமக்காக தேடி கண்டுபிடிப்பது மிகவும் சிரமமாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு சிரமத்தை மருது சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்றுதான் அந்த ஒற்றனை உயிரோடு போக விடாமல் வேறு வழியில்லாமல் நான் கொன்றேன். நீ செய்த செயலில் எந்த தவறும் இல்லை சிவத்தையா. அந்த நேரத்திற்குரிய சரியான முடிவைத்தான் நீ எடுத்திருக்கிறாய். அவனை உயிரோடு பிடித்திருந்தால் மட்டும் என்ன கேட்டிருப்போம்? உன்னை யார் அனுப்பி வைத்தது என்றுதானே கேட்டிருப்போம். அவனை அந்த அக்னியுதான் அனுப்பி வைத்தான் என்பதை அவன் சொல்லித்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லையே. இருந்தாலும் அந்த கர்னல் அக்னியுவிற்கு எந்தெந்த அம்பலக்காரர்கள் துணை போகிறார்கள் என்ற உண்மையை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும். அதனால் என்ன, அதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி தெரிந்து கொள்கிறேன். எவன் எவரை எப்போது காட்டிக் கொடுப்பான், எந்த சதிகாரன் எந்த ரூபத்தில் புகுந்து நம்மை அழிக்க சதி செய்வான் என்பதே புரியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. என் அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலிருந்து தப்பித்து சென்ற போதே அவருக்கு துணையாக சென்ற மெய்காப்பாளனே அவர் இருக்கும் இடத்தை காட்டிக் கொடுத்து விட்டான். கூலித்தேவனையும் ராணி வேலுநாச்சியாரையும் முத்துராமலிங்க சேதுபதியையும் தீரன் சின்னமலையையும் ஆங்கிலேயர்கள் தங்கள் சாமர்த்தியத்தால் தான் வென்றார்கள் என்று சொல்ல முடியாது. வெள்ளையன் கொடுக்கும் பொருளுக்கு ஆசைப்பட்டு
நம்மையே சிலர் காட்டிக் கொடுக்கும் கைவர்களாக மாறியதால் தான் இவையெல்லாம் நடந்தன. உண்மைதான். ஒவ்வொரு கணமும் நம்மை சுற்றியிருப்பவர்கள் விஷயத்தில் நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் நீ மிக மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அக்னியுவின் பார்வை முழுவதும் இனி உன்மேல் மட்டும்தான் இருக்கும். அம்பலக்காரர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைக்கும் பெரும் சக்தியாக நீ இருக்கிறாய் என்பதால் இனி அவன் முன் விஷயத்தில் கடுமையாக நடந்து கொள்வான். அதனால் என்ன? எனக்கு பாதுகாப்பு அரணாக மலை போல் காத்து நிற்க நீங்கள் இருக்கிறீர்கள். சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து செயல்படும் ஆற்றல் மிக்க செவத்தையா இருக்கிறார். எவ்வளவு சாமர்த்தியமாக எல்லோர் முன்னிலையிலும் எனக்கு சற்றும் அறிமுகம் இல்லாதவன் போல் வந்து பசிக்குச் சோறு வேண்டும், ஆனால் ஏதாவது வேலை செய்துவிட்டுத்தான் அந்த உணவை உண்பேன் என்று சொல்லி சமையல் வேலையில் சேர்ந்தான் தெரியுமா? அதனால்தான் இந்த சமையல்காரனின் சூழ்ச்சியை கண்டுபிடித்து வீழ்த்த முடிந்தது. அத்தோடு ஆங்கிலேயரை நிலைகுலையச் செய்து கொண்டிருக்கும் மாவீரர்களான மருதுபாண்டியர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். இதைவிட மிகப்பெரிய பலம் வேறென்ன வேண்டும்? பலே வாளுக்கு வேலி, உன் மன உறுதி கண்டு நான் பெருமிதம் அடைகிறேன். நீ நடத்திய பரிவட்ட விழா உனக்கு முழு திருப்தி தரும் வகையில் நடந்ததல்லவா? அம்பலக்காரர்கள் அனைவரும் வயிறார மனமாற விருந்துண்டு மகிழ்ந்து வாழ்த்தினார்கள் அல்லவா? எல்லாமே சிறப்பாகத்தான் நடந்தது. ஆனால் என்ன? விழாவுக்கு வந்த அனைவருமே மனமாற வாழ்த்திவிட்டுத்தான் சென்றார்கள். ஆனால் ஒருவனை தவிர. யார் அது? வல்லத்தரையன். அவன் ஒருவன் மட்டும்தான் இந்த திருவிழாவில் ஒரு பெயருக்காக கலந்து கொண்டானே தவிர உண்மையான உணர்வோடு அவன் அதில் பங்கு பெறவில்லை. பழைய பகையோடும் அதே பழி உணர்ச்சியோடும் தான் இன்றும் இருக்கிறான். இறுதி வரை அவன் என்னை தன் எதிரியாக மட்டும்தான் பாவித்துவிட்டு சென்றான். அவன் மனதை மாற்ற நான் எடுத்த முயற்சிக்கு எந்த பலனும் இல்லாமல் போய்விட்டது. அதை பற்றி நீங்கள் சங்கடப்பட வேண்டாம். நான் சந்தித்து எந்த வகையிலாவது அவர் மனதை மாற்ற முயற்சி செய்கிறேன். வல்லத்தரையர் இங்கு வந்து என் அண்ணன் ஊமைத்துறையை ஒரு முறை சந்தித்து விட்டால் பிறகு எல்லாம் சரியாகிவிடும். அப்படி சொல் செவத்தையா. வாளுக்கு வேலி, என் தம்பி செவத்தையா எனது நிழலாக இருந்து உனக்கு துணையாக செயலாற்றுவான். அதாவது மூலஸ்தான மூர்த்தியாக நீங்கள் இங்கே இருந்தாலும் உங்கள் தம்பி உற்சவ மூர்த்தியாக உலா வருவார் என்கிறீர்கள். வாளுக்கு வேலி, இந்த பிணங்களை என்ன செய்யலாம்? சமையல்காரனின் சடலத்தை அவன் உறவினர்களிடமே ஒப்படைத்து விடலாமா? வேண்டாம். இவன் காணாமல் போனான் என்பது அப்படியே இருக்கட்டும். அக்னியுவை பொறுத்தவரை அவனுடைய ஆட்கள் இருவர் என்ன ஆனார்கள் என்று தேடிக்கொண்டே இருக்கட்டும். சரி, நான் புறப்படுகிறேன். செவத்தையா, நீ உடன் சென்று வாளுக்கு வேலியை வழி அனுப்பி வைத்து விட்டு வா. வணக்கம்மா. களத்து மேட்டிலிருந்து நெல் மூட்டைகள் வந்து விட்டதல்லவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கொண்டாந்து இறக்குனாங்க. அதை பத்தி உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் நாங்க இங்க வந்தோம். சரி சரி, அந்த மூட்டையிலிருந்து முதலில் அண்ணன் வீட்டிற்கு 20 மூட்டைகளை அனுப்பி வையுங்கள். ஆகட்டும்மா. அடுத்து கோயில் நடத்தும் அன்னதானத்திற்காக 50 மூட்டைகளை அனுப்பி வையுங்கள். சரிங்கம்மா. நில்லுங்கள். மற்றவைகளையும் கேட்டுவிட்டு போங்கள். சொல்லுங்கம்மா. நம் பண்ணையில் வேலை செய்யும் பணியாட்களுக்கு எவ்வளவு நெல் மூட்டைகள் வேண்டுமோ அவைகளை கொடுத்து அனுப்புங்கள். சரிங்கம்மா. நம் வீட்டிற்கு தேவையானதை மச்சியில் கொட்டிவிட்டு மீதி உள்ளதை சந்தைக்கு கொடுத்து விடுங்கள். உத்தரவும்மா. வேலா, அம்மா, உன் மனைவி முழுகாமல் இருப்பதாக கேள்விப்பட்டேன். நலமாக இருக்கிறாளா? உங்களோட புண்ணியத்துல நல்லா இருக்காமா? கணக்கு பிள்ளையிடம் சொல்லி இருக்கிறேன். தொகையை வாங்கிக் கொண்டு உன் மனைவி ஆசைப்பட்டதை வாங்கிக் கொடு. ரொம்ப நன்றிமா. மாமா, மாமா, அடியே பஞ்சவர்ணம், இங்கே வா. என்ன அத்தை? நீங்கள் சென்று வாருங்கள். அடியே பஞ்சவர்ணம், இங்கு ஒருத்தை குத்துக்கல்லாட்டம் நின்று கொண்டிருக்கிறேன். நீ சிறிதும் பொருட்படுத்தாமல் போய்கொண்டிருக்கிறாயே, எங்கே போகிறாய்? வல்லு மாமா எங்கே? வல்லத்தரையன் என்று அவனுக்கு அழகாக பெயர் வைத்திருக்கிறோம். வல்லத்தரையன் நீளமாக இல்லை? வல்லு
கணக்கச்சிதமாக சுருக்கமாக அழகாக இருக்கிறது. பஞ்சவர்ணம் என்ற உன் பெயர் கூடத்தான் நீளமாக இருக்கிறது. வேண்டுமென்றால் அதை பஞ்சே என்று சுருக்கி வைத்துக் கொள்ளலாமா? நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். மாமா எங்கே? இரவு தாமதமாகத்தான் வந்தான். உறங்கிக் கொண்டிருக்கிறான். ஆமாம், அது என்ன கையில்? இதுவா? நம் பட்டமங்கலம் பிள்ளையாருக்கு படைத்த கொழுக்கட்டை. சதுர்த்திக்கு இன்னும் நாள் இருக்கிறதே. பிள்ளையார் சதுர்த்திக்கு மட்டும்தான் கொழுக்கட்டை படைப்பார்கள் என்று யார் சொன்னது? இது என் வல்லு மாமாவுக்காக நான் ஆசையாக செய்த கொழுக்கட்டை. அவருக்கு கொழுக்கட்டை என்றால் மிகவும் பிடிக்கும். மாமாவை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது. அதனால்தான் அவர் பாகனேரி திருவிழாவிலிருந்து வந்துவிட்டார் என அறிந்ததும் அவருக்கு பிடித்த இந்த கொழுக்கட்டையை நானே என் கைகளால் செய்து எடுத்து வந்தேன். மாமா எங்கே அத்தை? அவரை நான் உடனடியாக பார்க்க வேண்டும். ஏண்டி பஞ்சவர்ணம், வல்லத்தரையன் உன்னை விட்டு வடதிசைக்கா வருடக்கணக்காக சென்று விட்டான். பக்கத்தில் இருக்கும் பாகனேருக்கு தானே சென்றான். இதற்கு போய் எதற்கு இவ்வளவு தவிப்பு? தவிப்புதான் அத்தை. மாமாவை பிரிந்திருக்கும் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு வருடம் போல்தான். அவர் என்னை விட்டு அருகிலுள்ள ஊருக்கு சென்றாலும் அது எனக்கு வெகு தூரம்தான். அவர் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அப்படி என்று நீ நினைக்கிறாய். ஆனால் வல்லத்தரையன் அப்படி நினைக்கவில்லையே. இப்போது நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அல்லவா? அதுவே போதும். கூடிய விரைவில் என் மாமாவும் என்னை நினைப்பார். உன்னிடத்தில் பேசி வெற்றி பெற முடியுமா? முடியாதம்மா. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியவில்லை பஞ்சவர்ணம். என்ன புரியவில்லை? நம் அம்பலத்தை சுற்றியுள்ள அத்தனை அம்பலக்காரர்களும் வல்லத்தரையன் பெயரை சொன்னாலே அலறுகிறார்கள். ஆனால் அவனோ உன் பெயரை கேட்டாலே அலறுகிறான். அப்பா, அவனை என்னதான் செய்து பயமுறுத்தி வைத்திருக்கிறாயோ? இது பயம் இல்லை அத்தை, பாசம். பாசமா? ஏன் அந்த பாசம் எங்களிடம் இல்லையா? அத்தை, வல்லு மாமா மீது நீங்கள் வைத்திருக்கும் பாசம் வேறு, நான் வைத்திருக்கும் பாசம் வேறு. அதையெல்லாம் உங்களிடம் விளக்கமாக சொல்லிக் கொண்டிருக்க முடியுமா? சொன்னாலும் உங்களுக்கு அது புரியாது. எனக்கு ஒன்றும் புரிய வேண்டாமம்மா. அந்த கொழுக்கட்டையை கொடு. வல்லத்தரையனிடம் சரியான நேரம் பார்த்து நானே கொடுக்கிறேன். அது சரி. கொழுக்கட்டையை மாமாவிற்கு நீங்கள் கொடுப்பதற்காகவா இவ்வளவு சிரமப்பட்டு அதிகாலையிலேயே எழுந்து செய்து பிள்ளையாருக்கு படைத்து கொண்டு வந்திருக்கிறேன்? கொழுக்கட்டையை பிடிக்க தெரிந்த எனக்கு அவருக்கு கொடுக்க தெரியாதா? இந்த கொழுக்கட்டையை நான் தான் மாமாவிற்கு கொடுப்பேன். பஞ்சவர்ணம், வல்லத்தரையன் நடுஜாமத்தில் தானடி வீட்டிற்கே வந்தான். அசந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது சென்று அவனை எழுப்பி தொந்தரவு செய்ய வேண்டுமா? இப்பொழுது என்ன? கொழுக்கட்டையை நீயே வல்லத்தரையனிடம் கொடுக்க வேண்டும், அவ்வளவுதானே? ஆமாம். அவன் எழும் வரை வீட்டு பணியில் எனக்கு ஒத்தாசையாக இரு. அவன் எழுந்ததும் சொல்கிறேன், வா. என்ன பஞ்சவர்ணம், உனது அப்பாவும் அண்ணனும் பாகனேரியிலிருந்து வந்து விட்டார்கள் அல்லவா? எங்கே போயிருப்பாள்? மாமா, வல்லு மாமா, நீயா? நானேதான். நீ எதற்கு இங்கு வந்தாய்? மாமா, நீங்கள் இன்று என் முகத்தில் விழித்தது நரிமுகத்தில் விழித்தது போல் நல்ல சகுனம். வேண்டுமானால் பாருங்கள், இன்று முழுவதும் உங்களுக்கு நல்ல செய்தியாகவே கிடைக்கும். போதும், முதலில் இங்கிருந்து வெளியே போ. என்ன தைரியம் இருந்தால் என் படுக்கை அறைக்கே வருவாய்? உங்கள் குளியல் அறைக்குள்ளேயே வந்துவிட்டேன். படுக்கை அறைக்குள் வர தைரியம் வராதா என்ன? தவறு என் பெயரில்தான்.
அன்றே உன் காலை உடைத்திருக்க வேண்டும். செய்திருக்கலாமே மாமா. நானும் மற்றவர்களிடம் என் காலை காட்டி இது என் வல்லத்தரையன் மாமா போட்ட கால் கட்டி என்று ஊர் முழுவதும் பெருமை எடுத்துக் கொண்டிருப்பேனே. ஏன் விடிந்ததும் விடியாததுமாக வந்து என் கழுத்தை அறுக்கிறாய்? என்னது விடிந்ததும் விடியாததுமாகவா? சூரியன் உச்சிக்கு வந்து பல நாழிகை ஆகிவிட்டது. இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தால் எப்படி? அதனால் தான் எழுப்பினேன். என்ன இது? கொழுக்கட்டை. அது தெரிகிறது. இப்போது எதற்கு? நம் ஊர் பிள்ளையார் கோவில் பிரசாதம். பிரசாதமா? ஆமாம் மாமா. பாகனேரி திருவிழாவிற்கு சென்றிருந்த நீங்கள் எந்த சண்டை சச்சரவும் இன்றி நல்லபடியாக திரும்பி வந்தவுடன் நானே என் கையால் கொழுக்கட்டை செய்து உனக்கு படைக்கிறேன் என்று நம் பட்டமங்கலத்து பிள்ளையாரிடம் வேண்டுதல் வைத்திருந்தேன். நல்லபடியாக நீங்கள் திரும்பி வந்து விட்டதால் நானும் என் வேண்டுதலை நிறைவேற்றிவிட்டு பிரசாத கொழுக்கட்டையோடு இங்கு வந்திருக்கிறேன். இந்தாருங்கள் மாமா, சாப்பிடுங்கள். நீ உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? உங்களை தவிர வேறு யாரை நினைத்துக் கொண்டிருப்பேன்? உங்களைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். பஞ்சவர்ணம், என்னுடைய நிலைமையை நான் உனக்கு பலமுறை எடுத்துச் சொல்லிவிட்டேன். நான் உன்னுடைய அத்தை மகன், நீ என் மாமன் மகள், அவ்வளவுதான். அதை தாண்டி நமக்குள் எந்த உறவும் ஏற்படாது. எனக்கென்று சில லட்சியங்கள் இருக்கின்றன, அதை நான் நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்ற வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையே. தாராளமாக உங்கள் லட்சியங்களை எல்லாம் நிறைவேற்றுங்கள். அதற்கு பிறகு நாம் கல்யாணம் செய்து கொள்ளலாம். எனக்கு உன்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. ஓஹோ, இந்த பஞ்சவர்ணத்தை மீறி வேறு எந்த சிறுக்கி உங்களை கல்யாணம் செய்து கொள்ள இங்கு வரப்போகிறாள்? நான் கல்யாணமே செய்து கொள்ள போவதில்லை. அப்படியா? சரி, உங்கள் முடிவே என் முடிவு. நானும் உங்களைப் போலவே கல்யாணம் செய்து கொள்ளாமல் கன்னியாகவே வாழ்ந்து விடுகிறேன். ஆமாம், நான் கதவை உட்புறமாக தாழிட்டிருந்தேனே, நீ எப்படி உள்ளே வந்தாய்? கதவை நீங்கள் உட்புறம் தாழ் போட்டால் என்னால் உள்ளே வர முடியாதா? உங்களை சந்திக்க வர வேண்டும் என்றால் 7 கடலையும் தாண்டி 7 மலைகளையும் தாண்டி வர சொன்னாலும் நான் வந்து விடுவேன். கதவை தாழிட்டு விட்டால் என்ன? பலகணி எதற்கு இருக்கின்றது? நான் அது வழியாகத்தான் வந்தேன். அடியே கள்ளச்சி, உன் புத்தி உன்னை விட்டு போகவில்லை பார்த்தாயா? உன்னை புளிய மரத்தில் தான் கட்டி போட போகிறேன். தேக்கு மரம் போல் நீங்கள் இருக்கும்போது புளிய மரம் எதற்கு மாமா? என்னை இந்த தேக்கு மரத்திலேயே கட்டி போடுங்கள். என்ன, மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏற ஆரம்பித்து விட்டதா? எதற்கு இப்போது வீண் கதை? கொழுக்கட்டை சாப்பிடுங்கள். அடியே பஞ்சவர்ணம், இன்னும் நான் பல்லே தேய்க்கவில்லை. என்னவோ ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் உங்களை பெரிய ஆண் சிங்கம் என்று சொல்கிறார்கள். ஊரில் உள்ளவர்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நான் ஆண் சிங்கம் தான். சிங்கம் புலி எல்லாம் பல்லா தேய்க்கிறது. சாப்பிடுங்கள் மாமா. வாளுக்கு வேலி, வாருங்கள் வெள்ளையரே. வாளுக்கு வேலி, என்ன ஊஞ்சலில் அமர்ந்து பலமான யோசனையில் ஈடுபட்டிருக்கிறீர்? அந்த ஊஞ்சலைப் போலவே உன் மனமும் ஒரு நிலையில் நில்லாமல் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருக்கிறது போலிருக்கிறதே. நீங்கள் என்னோடு பல வருடங்களாக பழகுபவர் அல்லவா? அதனால் தான் உடனே புரிந்து கொண்டீர்கள். என்ன பிரச்சனை? இப்படி இவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தும் நமக்கே தெரியாமல் ஒருவன் பாகனேரிக்குள் புகுந்து விருந்தில் விஷம் வைக்க துணிந்து விட்டானே என்றா? இல்லை. கலகலப்பாக சென்று கொண்டிருந்த நிகழ்ச்சியின் இறுதியில் திருஷ்டி பரிகாரம் போல் வல்லத்தரையன் பழி உணர்ச்சி சிறிதும் குன்றாமல் பேசிவிட்டானே என்றா? இல்லை. வேறென்ன? கல்யாணி, வைரமுத்தன், இவர்களைப் பற்றித்தான் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கல்யாணி பாகனேரியின் வருங்காலம்.
அதுதான் சிந்தனையாக இருக்கிறது. கல்யாணியை பற்றி நீ சிந்திப்பது சரி, ஆனால் வைரமுத்தனை பற்றி சிந்திக்க என்ன இருக்கிறது? இருக்கிறது ஐயரே. கல்யாணிக்கும் வைரமுத்தனுக்கும் இடையில் ஏதோ ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஓ, நீயும் அதை கவனித்து விட்டாயா? அப்படியானால் தாங்களும் அதை கவனித்தீர்களா? நானும் ஒரு காலத்தில் இளைஞனாக இருந்துதான் இன்று வயோதிகனாக ஆகியிருக்கிறேன். இது ஒவ்வொரு இளைஞனுக்கும் யுவதிக்கும் இயல்பாக ஏற்படக்கூடிய உணர்வுதானே? தவறு என் பேரிலும் இருக்கிறது. கல்யாணி வைரமுத்தனை தன் அண்ணனின் எதிரி வல்லத்தரையனின் தம்பியாகத்தான் நினைத்திருக்கிறாள். வைரமுத்தன் மீது வெறுப்புணர்ச்சியோடுதான் நடந்திருக்கிறாள். வைரமுத்தனை பற்றிய கல்யாணியின் நினைப்பை மாற்ற வேண்டும் என்று நான் கல்யாணியிடம் வைரமுத்தனை புகழ்ந்து பேசினேன். அது உண்மையும் கூட. ஆனால் அதுவே வைரமுத்தன் மீது கல்யாணிக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும் என்று நான் சற்றும் நினைக்கவில்லை. நான் ஜாடையாக கவனிக்கிறேன் என்று கூட தெரியாமல் வைரமுத்தனும் கல்யாணியும் ஒருவருடன் ஒருவர் விழிகளால் பேசிக் கொண்டிருந்தார்கள். இது நடக்கக்கூடாது, நடக்கவும் முடியாது. ஏன் நடக்காது? இதில் என்ன தவறு இருக்கிறது? கல்யாணி யாரை விரும்புகிறாள்? பாகனேரிக்கு சமமான பட்டமங்கலத்து அம்பலக்காரரின் தம்பியைத்தானே. வைரமுத்தனும் கல்யாணிக்கு தகுதியானவன் தானே. பாகனேரியும் பட்டமங்கலமும் ஒன்றாக இணைய இது ஒரு காரணமாக அமையுமே. என்ன பேசுகிறீர்கள் வெள்ளையரே? இப்படி ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு வல்லத்தரையனும் அவன் தாயும் அனுமதிப்பார்களா? பாகனேரியிலிருந்து வந்த பசுவோடு பட்டமங்கலத்து காளை இணைவதையே ஏற்றுக்கொள்ளாத வல்லத்தரையன் என் இரத்தவந்தமான தங்கையை அவன் தம்பிக்கு மனம் முடித்து வைக்க ஒப்புக்கொள்வாரா? இரு ஊருக்கும் நடுவில் இந்த காதல் மேலும் பகையை பெரிதாக்கி விடாதா? இப்போது நாம் இதை வளரவிட்டால் பிறகு நம்மால் கூட தடுக்க முடியாத அளவுக்கு பெரும் விபரீதத்தை ஏற்படுத்தி விடாதா? நீ சொல்வதும் சரிதான். முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியதை பெரும் விருட்சமாக வளரவிடுவது நல்லதல்ல. நான் முன்பே உங்களிடம் சொல்லியிருந்தேன், கல்யாணி திருமண விஷயமாக நல்ல மணமகனாக பாருங்கள் என்று. ஆனால் நீங்கள் அதை பற்றி ஏதும் விசாரித்ததாகவே தெரியவில்லையே. என்ன அப்படி சொல்லிவிட்டாய் வாளுக்கு வேலி? நீ சொல்லி நான் ஒன்றை கவனிக்காமல் இருப்பேனா? இங்கு வந்து சென்ற அம்பலக்காரர்கள் குடும்பத்திலேயே சில நல்ல வரன்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் நான் விசாரித்து வைத்திருக்கிறேன். நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி போட்டுக்கொண்டு சம்பந்தம் பேச முன் வருவார்கள். என்ன, எதற்கு இவ்வளவு யோசனை? கல்யாணியை இங்குள்ள அம்பலக்காரர்களுக்குத்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டுமா என்று யோசிக்கிறேன். ஏன்? அதில் என்ன சங்கடம்? வேண்டாம். இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள எந்த பகுதிக்கும் அவள் போக வேண்டாம். எப்போதும் பகை, வஞ்சம், பழி உணர்ச்சி என்று ஒருவருக்கொருவர் மார்தட்டியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஆங்கிலேயரின் படையெடுப்பு வேறு அடிக்கடி நடக்கிறது. போர், அதனால் ஏற்படும் இரத்தக் களரி என்று எப்போதும் போராடிக் கொண்டிருக்கும் வாழ்க்கை என் தங்கைக்கு வேண்டவே வேண்டாம். ஏன் தன் தங்கையை விட்டு பிரிய விரும்பாத வாளுக்கு வேலியா இப்படி பேசுவது? வீட்டோடு மாப்பிள்ளை அல்லவா நீ தேடிக் கொண்டிருந்தாய்? அது முன்பு வெள்ளையரே. இப்போது சூழ்நிலையே வேறு. அது மட்டுமல்லாமல் கல்யாணி இங்கேயே இருந்தால் வைரமுத்தன் என்றாவது அவளை சந்திக்கும் நிலை ஏற்படும். அது தேவையற்ற சிக்கலை உருவாக்கும் வெள்ளையரே. என் தங்கை என்னுடன் இருப்பதை விட அவள் எந்த பிரச்சனைக்கும் ஆளாகாமல் நிம்மதியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். அதனால் கல்யாணியை நாகரீகமான தொலைவில் உள்ள பட்டினத்து மாப்பிள்ளைக்குத்தான் மணமுடித்து தர வேண்டும். நீங்கள்தான் பட்டினத்திற்கு அடிக்கடி சென்று வருபவராயிற்றே. அங்கே நம் அந்தஸ்துக்கு ஏற்ற மருமகன் கிடைத்தால் சொல்லுங்கள். அது என்ன பிரமாதம்? பட்டின பகுதிகளில் நல்ல ராஜ குடும்பங்கள், ஜமீன் குடும்பங்களை சேர்ந்த மாப்பிள்ளைகள் உயர்ந்த படிப்பு படித்து சிறந்த பொறுப்புகளில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மாப்பிள்ளைகள் கிராமத்து பெண்களை மணமுடிப்பார்களா என்பது சந்தேகம்தான். அப்படியானால் என் விருப்பம் நிறைவேற வழியில்லையா? ஏன் இல்லை? அவர்கள் எதிர்பார்ப்பிற்கு தக்கபடி பெண்ணை உருவாக்கினால் உன் விருப்பம் நிறைவேறும். அப்படி என்ன எதிர்பார்ப்பார்கள்? பட்டணத்தில் இருக்கும் மாப்பிள்ளைகள் பெண்ணுக்கு வீணை வாசிக்க தெரியுமா,
பாடத் தெரியுமா, அதிலும் குறிப்பாக நடனமாடத் தெரியுமா என்றும் தன் வருங்கால மனைவி கலையறிவுடன் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அவ்வளவுதானே? கல்யாணிக்கும் பரதம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிறைய ஆசை இருக்கிறது. நான் தான் அவளை சிரமப்படாதே என்று கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறேன். கல்யாணிக்கு நடனம் கற்றுக் கொடுத்தால் மிக விரைவில் சிறந்த நர்த்தகியாகி விடுவாள். பிறகென்ன? அதற்கான பயிற்சியை தொடங்கு. நான் பட்டணத்தில் மாப்பிள்ளையை தேடுகிறேன். வெள்ளையரே, உங்களுக்கு தெரிந்த நடன ஆசிரியர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அவர்களையே கல்யாணிக்கு நடனம் கற்றுத்தர ஏற்பாடு செய்கிறேன். இன்று இந்த சுற்று வட்டாரத்திலேயே நாட்டியத்தில் மிகவும் புகழ்பெற்று விளங்குபவள் திருக்கோட்டியூர் சுந்தராம்பாள் தான். அந்த சுந்தராம்பாளையே அழைத்து வந்து கல்யாணிக்கு நடனம் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்வோம். திருக்கோட்டியூர் சுந்தராம்பாள். அத்தை, அத்தை. என்ன சுந்தரி? ஒன்றுமில்லை அத்தை. இரவு உணவு தயாராகிவிட்டதா? அது தயாராகிக் கொண்டே இருக்கிறது. ஆமாம், நீ இரவில் வெறும் பால் மட்டும்தானே அருந்துவாய். இன்று என்ன புதிதாக இரவு உணவை பற்றி விசாரிக்கிறாய்? என்னமோ தெரியவில்லை அத்தை. இன்று எனக்கு மிகவும் பசிக்கிறது. இதோ சற்று நேரத்தில் தயாராகிவிடும், பொறுத்துக்கொள். யார் நீங்கள்? அனுமதியின்றி உள்ளே நுழைந்திருக்கிறீர்கள். பொது இடத்துக்கு எதுக்கு அனுமதி வாங்கணும்? பொது இடமா? ஆமா, கோயில் பொது இடம் தானே. நடன கலையரசி அந்த நடராஜ பெருமானுக்கு இணையா உன்னை பத்தி தானே பேசுறாங்க. நீ வசிக்கிற இடம் கோயில் தானே. இந்த மனோபாவம் அனைவருக்கும் இருந்தால் மிகவும் நல்லது. சரி, இப்பொழுது எதற்காக வந்திருக்கிறீர்கள்? ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய வந்திருக்கோம். நிகழ்ச்சியா? எந்த ஊரில்? மருது பாண்டியர்களை பிடிக்கிறதுக்காக காட்டாம்பூர்ல கர்னல் துரை முகாமிட்டு இருக்காரு. அந்த பரங்கி பாவிகளுக்கு வேறு வேலையே கிடையாதா? இந்த மண்ணில் பிறந்த வீரர்களை எல்லாம் அழைத்து விட்டுதான் மறுவேலை பார்ப்பார்களா? என்ன செய்யறது? நல்லவனோ கெட்டவனோ அவன் கை ஓங்கி இருக்கு. நாமளும் ஊரோட சேர்ந்து கோஷம் போட்டு தானே போகணும். உண்மைதான். நேரத்திற்கு தக்கபடி நிறமாறும் ஆட்கள் பலர் நம் நாட்டில் இருக்கும் போது நாம் எப்படி உருப்பட போகிறோம்? அது போகட்டும், நமக்கு எதுக்கு அந்த வம்பெல்லாம்? நாங்க முக்கியமா வந்தது சொல்லுங்கள். இன்னைக்கு இப்பவே அவசியமா அவசரமா உங்க நிகழ்ச்சி தேவைப்படுது. புரியல? இப்பவே தர முகாமிட்டு இருக்கிற இடத்துக்கு நீ வரணும். அவரை சந்தோஷப்படுத்தணும். எவ்வளவு தொகை வேணும்னு கேட்டாலும் தர தயாரா இருக்கும். கலைமாதின் இல்லம் என்றால் விலைமாதின் இல்லம் என்று நினைப்பா? மரியாதையாக வெளியேறுங்கள். சுந்தரி, சூடா பேசாத. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பகுதி பூரா பரிபாலிக்க போறது வெள்ளக்கார துரதான். அவருக்கு அடங்கி போகலன்னா? அடங்கி போகாவிட்டால் என்ன? உயிர் போகும், அவ்வளவுதானே? முதல்ல மானம் போகும், அப்புறம் தான் உயிர் போகும். வீணா புடிவாதம் பிடிக்காத. எங்க கூட வந்தா நல்லது. இல்ல கர்னல் துரையோட சிப்பாய் வந்து உங்களை தூக்கிட்டு போவாங்க. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். முதலில் நீங்கள் இங்கிருந்து வெளியேறுங்கள். வெள்ள சிப்பாய்ங்க எதுக்கு? நாங்களே உன்னை தூக்கிட்டு போறோம்.